பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியேற்றக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக தேஜஸ்வி யாதவ் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் நவம்பர் மாதம் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுகின்றன. இதையடுத்து 71 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பாஜக எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கு நேற்று 2 கட்டங்களாக வேட்பாளர்கள் பெயரை அறிவித்தது. அதன்படி ராம்நகர் தொகுதியில் நந்த் கிஷோர் ராம், நர்கடியகஞ்ச் தொகுதியில் சஞ்சய் பாண்டே, லௌரியா தொகுதியில் முன்னாள் அமைச்சர் வினய் பிகாரி ஆகியோரை பாஜக களமிறக்கியுள்ளது. பாஜகவில் இணைந்த ஒரே நாளில் பாடகி மைதிலி தாக்கூருக்கு அலிநகர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை சிட்டிங் எம்பிக்களுக்கோ அல்லது மத்திய அமைச்சர்களுக்கோ பாஜக சார்பில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. புதுமுகங்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேட்பாளர்களை பாஜக தேர்வு செய்துள்ளது. பாஜக போட்டியிடும் 101 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இருந்து 57 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் அமைச்சர்கள் உட்பட 23 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட பட்டியலில் குர்மிஸ், குஷ்வாகாஸ் பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கும் சூழலில் இஸ்லாமியர்கள் யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி சோன் பார்சா, ராஜ்கீர், ஏக்மா உள்ளிட்ட 5 தொகுதிகளில் போட்டியிட முனைப்பு காட்டி வந்த நிலையில் அந்த தொகுதிகளுக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் சூழலில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி ராகோபூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏற்கனவே அங்கு அவர் 2 முறை வெற்றி அடைந்துள்ளார். 3வது முறையாகவும் அதே தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து தனது தந்தை லாலு பிரசாத், தாயார் ராப்ரி தேவியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராகோபூர் தொகுதியில் தேஜஸ்விக்கு எதிராக பாஜக சார்பில் சதீஷ்குமார் களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு முன்பே காங்கிரஸ் கட்சியும் 13 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் ராம், மாநில தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ணா அல்லவாரு, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் ஷக்கீல் அகமது கான் ஆகியோர் டெல்லியில் இருந்து நேற்று பாட்னா திரும்பினர். அப்போது விமான நிலையத்தில் திரண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் வேட்பாளர் ஒதுக்கீட்டில் அதிருப்தி தெரிவித்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. இதற்கிடையே மறைந்த நடிகர் சுஷாந்த் சிங்கின் சகோதரி திவ்யா கௌதம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் திகா தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்று தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன் சுராஜ் கட்சி தலைவருமான பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார்.